ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 24 தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, மறக்காம பாத்துருங்க. ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட் புரியும். அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக்கை போட்டா இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். அங்க ஷிக்கி வந்து தோத்து போயிட்டானா, இதனால அந்த மேன்ஷன்ல அவனை சாட்டையை வச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பேசியிருப்பால, அவரும் ஒரு ஒயின் எடுத்துன்னு வந்து கொடுக்கறாரு. இந்த ஒயினை வந்து குடிச்சு பாருங்க, இது எங்க தாத்தா காலத்துல இருந்தே எங்களோட பாரம்பரியத்தால உருவாக்கின ஒயின். இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த சவுண்டும் கேட்டு இருக்கா இவருக்கு. இதனால இன்னமும் கடுப்பாயி அதை அப்படியே ஊத்திடுறாரு. எனக்கு ஒயினும் வேணாம், ஒன்னும் வேணாம், இது கேவலமா கன்றாவியா இருக்கு. ஏன்னா நான் என்ன சொன்னேன், அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணிருக்கான் அவங்க மேன்ஷன்ல இருக்கிறவன். ஆமா ஆமா, வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து அவனுக்கு டீச் பண்ற லெசனை. இதுக்கப்புறம் அங்க ஷாயாவை காட்டுறாங்க. ஷாயாவும் கேக்குறா, ஆமா மிஸ்டர் ஜி, என்னோட அண்ணனை இன்னமும் காணும், அவன் வந்து எங்க போனா, அவன் சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் அவனை ஆளை காணும். அதுவா அவன் வந்துருவான், நீ கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்சு அவன் பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த டியான் மேன்ஷன்ல. இதுக்கப்புறம் அந்த மேன்ஷனோட ஓனர் டியான் வராரு. ஏய், நான் வந்து என்ன சொன்னேன், நீ வந்து எதுக்கு அப்படி பண்ண, எதுக்காக, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா? ரீசன் இருக்கு தலைவர், என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து உங்களுக்கு லாயலா இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்தேன், இருந்தாலும் என்னால முடியல. நான் வந்து லாயலா இருந்திருப்பேன், ஏன்னா இத்தனை வருஷமா எங்க அம்மா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பார்த்துனே தான் இருந்தாங்க. அந்த டைம்ல உங்களோட ஹெல்ப்ஸ் வந்து உதவிந்தா கண்டிப்பா நான் லாயலா இருந்திருப்பேன். ஆனா அந்த டைம்லயும் ஜி தான் உதவுனா. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்ல என்னோட தங்கச்சி மாட்டிக்கினா, அதுக்கும் ஜி தான் உதவுனா தெரியுமா? அதுக்கும் மேல அவனை நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறேன். அதனால நான் எப்படி அவனை ஏமாத்த முடியும்? நான் வந்து லாயலா தான் இருந்தாகணும். அதனாலதான் நான் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க. இனிமேலும் அப்படி நான் பண்ண மாட்டேன். புரியுது புரியுது, ஏதோ ஒண்ணு நீ இந்த வாட்டி தப்பு பண்ணிட்ட, அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஆச்சு அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோ. நாங்க மோயுவும் அப்படியே கை தட்டிக்கினே வர்றாரு. பாரா, என்ன ஒரு நட்பு, லாயலான நட்பான். இது வந்து லாயலா இருக்குன்னு சொல்றல, அப்ப எங்களுக்கும் நீ லாயலா இருக்கன்னு காட்டு. நான் வந்து உண்மையிலேயே காட்டுவேன் என்னோட லாயலிட்டியை. நான் எப்படி காட்டுறது? அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஓ அப்படியா, அப்போ நான் ப்ரூவ் பண்ணு. அட நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாமே. அட நீ வந்து ப்ரூவ் பண்ண போறியா இல்லையா? இதுக்கப்புறம் அங்க ஷாயாவை காட்டுறாங்க. ஷாயாவும் அங்க நடந்து போகும்போது ஏதோ ஒருத்தன் அங்க வித்துன்னு இருக்கானா, அதையும் அவ பாக்குறா. இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும், இதை வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து வளர்ந்தக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்காகவும் இதை வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்க எப்பயுமே சண்டை போட்டு இருக்கீங்க, இதை போட்டா வச்சு நீங்க சண்டை போட மாட்டீங்கல்ல. நான் சண்டை போடுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்த சைடு ஷிக்கியும் அங்க சைட்ல இருக்கிற கத்தி எடுத்து நிக்கிறான். நான் வந்து ப்ரூவ் பண்ண போறேன், நான் ஒரு லாயலான ஃபாலோவர்னு. அதுக்காக நான் என்னோட உயிரை விடுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். அடே நீ வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா அவன் சொல்றான்னு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அவன் கழுத்தை வெட்டுறான். இப்படி அவன் கழுத்தை வெட்டின அடுத்த செகண்டே அங்க சின்ன பொண்ணுக்கு அவன் வாங்கி கொடுத்துருப்பான்ல, அதுவும் உடையுது. ஷிக்கியும் அப்படியே வந்து போறான். இவன் வந்து செத்து போயிட்டானா, இவனை லெபார்டரிக்கு கொண்டு போங்க. இவன் லாயலா தான் இருந்திருக்கான். நீ வந்து என்ன சொல்ற, இவன் லாயலா இருந்திருக்கானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவன் லாயலாவே இல்லை. நம்ம சொல்லி அந்த விஷயத்தை இவன் பண்ணல. இவனை போய் லாயல்னு சொல்ற பத்தியா? இவனை என்ன பண்ணும் தெரியுமா, வெளியில ஒரு கயிறை கட்டி இவனை தூங்க விடுங்க. அங்க இவன் கூடிய இவனோட ஃபேமிலியும் மொத்தமா எரிங்க. அதுதான் ஒரு பனிஷ்மெண்டா இருக்கும். இப்படி சொல்லிட்டு அங்க மோயு போவ அங்க இன்னொருத்தனும் கேக்குறான், நம்ம என்ன அப்படியா பண்ண போறோம், அதாவது இவனை எரிக்கணுமா? அவன் என்ன சொன்னானோ அதையே நீ பண்ணு. ஆனா அதுக்குன்னு நம்ம இவனோட ஃபேமிலியும் கொளுத்தணுமா என்ன? இல்ல நம்மளால அதை பண்ண முடியாது, அது வேணாம். நான் டியான், நான் ஒன்னும் அவங்களோட நாய் இல்ல, அவன் சொல்ற மாதிரி வாலாட்டிக்கினே எல்லாத்தையும் பண்றதுக்கு. இதுக்கப்புறம் அங்க ஷாயா அழுவ ஆரம்பிக்கிறாளா. அங்க சமாதானம் பார்த்துன்னு இருக்கான். அங்க மிஸ்டர் வாங்கோ செம்ம வேகமா ஓடி வர்றாரு. ஹே ஜி, நீ வந்து என் கூட வரணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீ பார்த்தாகணும். இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அங்க ஷிக்கியோட உடம்ப அப்படியே கொடூரமா தொங்க விட்டுருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா ஃபாலோவர்ஸும் இதை வந்து கேட்டே ஆகணும். அப்படி நீங்க ஒண்டி உங்களோட மாஸ்டருக்கு லாயலா இல்லைன்னா அவ்வளவுதான், உங்க எல்லாரோட நிலைமையும் இதே மாதிரி தான் ஆகும். லாயலா இல்ல, அதனால இவனை தொங்க விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமும் யாராச்சும் அதே மாதிரி பண்ணீங்க, இதே நிலைமை தான் உங்களுக்கு. அங்க இருக்கிற மக்களும் இதை பார்த்து தப்பா பேசுறாங்க. இவனுக்கு தேவைதான், லாயலா இல்லல, அப்படிதான் ஆகும். பின்ன இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஜி தான் அங்க ரொம்ப கஷ்டப்படுறான். ஆமா, அவங்க வந்து எதுக்காக இப்படி பண்ணலாம்? இதுக்கப்புறம் அந்த விஷயத்த ஷாயா கிட்ட சொல்றான். ஷாயா ரொம்ப வருத்தப்படுறா. நீங்க சொல்றது போய், எங்க அண்ணனை அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்க போய் சொல்றீங்க. அது கண்டிப்பா எங்க அண்ணனா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா எங்க அண்ணன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கான், ஒரு பெரிய வீடை எனக்கு வாங்கி கொடுப்பான்னு. அதே மாதிரி என்னோட ஃபேமிலியும் நல்லாவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒய்ஃபை அவன் கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னான். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே. அங்க ஜி இதனால ரொம்ப கடுப்பாயிட்டு அப்படியே அவங்கள தாக்கலான்னு போறான். அங்க வாங்கும் தடுக்கிறாரு. வந்து எதுவுமே யோசிக்காம இப்படி பண்ணக்கூடாது. ஆமா, நீங்க வந்து ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்களே பாத்தீங்களா அந்த கண்ணால அந்த விஷயத்த? ஏன்னா இது எப்படி நடந்திருக்கும், அதுக்கு காரணம் என்ன? இதுக்குள்ளே அங்க சாயு வந்து சொல்ற உண்மை என்னன்னா, அவனோட லாயலிட்டி அதுதான் பிரச்சனையா இருந்திருக்கு. ஏன்னா அவனோட
லெஃப்ட் ஹேண்டை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கணும். ஒரு ஸ்லீவ்ஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கட்டின்னு வந்திருப்பான். அதை பார்த்து நீங்க என்ன யோசிச்சீங்க? அவனுக்கு அடிப்பட்டது அப்படின்னு தானே யோசிச்சீங்க. அதுக்குள்ள அடியெல்லாம் அவனுக்கு படல. அதுக்குள்ள ஒரு சீக்கிரட்டான வெப்பன் இருந்தது, அதுவும் உன்னை கொல்றதுக்கு. அந்த ஆர்டரை அவன் வந்து பண்ண வேண்டியது. ஆனா என்ன பண்றது, ஆப்போனன்ட் நீயா இருந்திருக்க. ஏன்னா நீ வந்து அவனோட ஒரு லாயலான ஃப்ரெண்டா இருக்க. அதனால என்னவோ தெரியல, அந்த மேட்ச்ல அவன் தோத்து போனான். அதனால அவன் திரும்பவும் மேன்ஷனுக்கு போயிருப்பான். மேன்ஷன்ல அவனுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்திருப்பாங்க. பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே நடக்க ஸ்டார்ட் ஆயிருக்கும். லாயலிட்டியை ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் இறந்து போனான். இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? மிஸ்டர் ஜி ஒண்டி தான். அவர் வந்து இப்படி பண்ணாம இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? அப்பனா எல்லாத்துக்குமே காரணம் நான் தானா? சரி ஏதோ ஒண்ணு, நான் போறேன் அப்படின்னு சாயும் போயிடுறா. அங்க ஜியும் அந்த விஷயத்த தான் யோசனை இருக்கான். நான் வந்து விடக்கூடாது, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்னோட ஃப்ரெண்டு அப்படியே இறந்து போயிட்டான். ஆனா அவனோட பாடி அதுக்குன்னு அந்த கேட்டாண்டி அப்படியே தொங்கின்னு இருக்கணும் அப்படின்னு இல்ல. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட பாடி ரெஸ்ட் இன் பீஸா இருக்கணும். மிஸ்டர் வாங் நீங்களே சொல்லுங்க, அந்த கட்டளையை அவன் மதிக்காதது கரெக்டா? ஏன்னா அவன் எனக்காக அவனோட உயிரை விட்டுருக்கான். ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்பனா என்ன தடுக்காதீங்க, நான் வந்து அவனோட பாடியை திரும்பவும் கொண்டு வரலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் அங்க ஷிக்கியோட டெட் பாடியை காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் இதை காவல் காக்குறதுக்கு நிக்கிறாங்க. என்னதான் இத்தனை பேர் இருந்தாலும் இவங்க எல்லாரையுமே தாண்டி அவனை அடைய போறேன். இதுக்காக நான் வந்து என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரு எபிசோடு வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்றாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் தரமா போக போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். இந்த எபிசோட இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.